الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى وقال الله تعالى أيضا إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تقم الظهر وأنا تدري رواه مسلم كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பேர்நாமம் கூறிய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முடைய மேலான கருணை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டு அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய நாம் எவரது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனோடாக நாளை மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போது, வெளியில் இருக்கின்ற போது, தனிமையில் இருக்கின்ற போது, கூட்டாக இருக்கின்ற போது, இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பான சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களில், சோர்வான சங்கடமான கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரே ஒரு சிந்தனையோடு என்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பார்களுக்கும் வசியத் செய்துள்ளது. எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த நாளைய மறுமையினால் அல்லாஹ் அந்த உயரிய உத்தமியினுடைய கூட்டத்திலே சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கு அல்லாஹ் கூலியாக தந்து அருள் புரிவானார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு காலத்தை தந்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆயுளை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தோடு இருக்குமாக இருந்தால் அது ஒரு மனிதனுக்கு கொடுத்த காலம், நேரம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய நேரம் எனக்கு எப்படி சொல்வதையோ உங்களுடைய நேரம் அதே போல உங்களுக்கு சொல்வது.
ஒரு நோயுடைய நேரம் அவருக்கு எப்படி பெறுமதியோ, ஒரு நாட்டினுடைய அரசர் அல்லது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவருடைய நேரம் அவருக்கு எப்படி பெறுமதியோ, அதே போன்று அவர் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற காலம் நேரம் பெறுமதியானது. அவருடைய ஆயுள் ஒவ்வொரு வருடமும் பெறுமதியானவை. அதற்குள் அவர்கள் நிறைய விடயங்களை செய்து கொள்வார்கள். இன்றைய நாளை எடுத்துப்பார். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் ஓதக்கூடிய ஸலவாத் அதற்கு நன்மை வேற. இன்றைய நாள் ஓதுற குர்ஆன் அதற்கு நன்மை வேற. இன்றைய நாள் செய்த இஸ்திக்ஃபார் அதற்கு நன்மை வேற. இன்றைய நாள் ஓதுற சூரா கௌஃப், இன்றைய நாள் கொடுக்கிற சதகா, இன்றைய நாள் செய்கிற நற்கிரிகைகள் கண்ணியமானவர்களை அதற்கு நன்மை அலாதியானது, வித்தியாசமானது. நாளைய நாள் சனிக்கிழமை, நாளைய நாள் வெள்ளிக்கிழமை கிடையாது. இன்னைக்கு 1 லட்சம் பணம் வேணும், பஜார்ல தேடுகிறோம். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் பிந்தி நாங்க வசத்துக்கு வருகிறோம், இந்த ஜும்மாவுடைய நேரத்துக்கு வருகிறோம் என்றால் நாளைக்கு நாங்க நன்மையை தேடிக்கொள்வோம் என்று நினைக்க முடியாது. நாளைய துஹர் நேரம், நாளைய நாள் ஜும்மா கிடையாது. இது எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லீம்கள் ஒன்றுகூடக்கூடிய வெள்ளிக்கிழமையினால் யௌமுல் ஜும்ஆ என்று சொல்வார்கள். மக்கள் ஒன்று சேர்கின்ற நாள், மக்களுக்கு நல்லதை உபதேசிக்கின்ற நாள், நல்லதையும் மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள் கஷ்டங்களையும் மக்களோடு மக்களாக பகிர்ந்து கொள்கின்ற நாள், முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவனம் சுரோதம் விரோதங்களை எல்லாம் கலைந்து உள்ளங்களால் ஒன்று கொடுக்கின்ற நாள். எனவே கண்ணியமானவர்கள், இன்றைய நாள் அது பெருமதியானது. நாளைய நாள் சனிக்கிழமை தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் நேரம் இடைமதிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வானத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறான், இரவு மீது சத்தியம் பண்ணுகின்றான், பகல் நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான், காலை நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான், ஜும்ஆவுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சில வஸ்துகள் மீது சத்தியம் பண்ணுகின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சூரத்துல் அஸ்ர் காலம் என்ற ஒரு சூரையை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். காலம் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கியிருக்கிறான். இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? காலம் நேரம் பெருமதியானவை, விலை மதிக்க முடியாதவை. இதையெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1446 நேற்று நாங்கள் இருந்தோம். இன்று ஹிஜ்ரி 1447 ஒரு வருடத்தை முடித்திருக்கிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே ஒரு முஸ்லிம் தன்னை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் தன்னை அவன் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் எப்படி நடந்தது? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய 5 நேரம் பரவான கடமைகளை நிறைவேற்றினேனா? முன்பின் சுன்னத்துகளை தொழுதேனா? அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தேனா? என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதை நான் நிறைவேற்றினேனா? அடியார்களோடு சம்பந்தப்பட்ட கடமைகள், அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட கடமைகள், இவைகளை நான் நிறைவேற்றினேனா என்று ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னால் சுய விசாரணை ஒரு நாளும் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையா? வாரத்திலே ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ திங்கட்கிழமையோ வியாழக்கிழமையோ ஒரு நாளை ஒதுக்கி எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் எப்படி கழித்தோம்? இந்த வாரம் யாருடைய மனதையாவது கவனித்தோமா? இந்த வாரம் எத்தனை வஸ்துகளை பாராட்டினோம்? எந்த அளவு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றிருக்கிறோம்? எந்த அளவு இந்த வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் நாங்கள் எங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையா? மாதத்தில் ஒரு தடவையாவது எங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் எப்படி கழித்தது? இந்த மாதத்திலே என்னென்ன விடயங்களை நான் செய்திருக்கிறேன்? என்னால் பிறருடைய மனம் உடைக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியமான, யாருக்கும் நாங்கள் அநியாயம் செய்யக்கூடாது. நாங்கள் யாருக்காவது அநியாயம் செய்து யாருக்காவது தீங்கிழைத்து அந்த மனிதனுடைய கண்ணால் வருகின்ற கண்ணீர் இருக்குது, அது எங்களை சும்மா விடாது, எங்களை வாழ விடாது. அது எங்களை தாக்கும், அல்லது எங்களுடைய மனைவியை தாக்கும், அல்லது நாங்கள் ஈண்டெடுத்த எங்களுடைய குழந்தைகளை தாக்கும் என்பானவர்கள். எனவே எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து கொள்ள வேண்டும். மாதத்தில் ஒரு தடவையாவது சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அதற்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையா? வருடங்கள் முடிகின்ற போது, நேற்று ஹிஜ்ரி 1446, இன்று ஹிஜ்ரி 1447. சென்ற வருடம் எப்படி கழிந்தது? சென்ற வருடம் நான் என்ன செய்தேன்?
என்னால் என்னென்ன நலவுகள் நடந்திருக்கின்றன, என்னால் என்னென்ன கெடுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளே குறைபாடு இருக்கிறதா, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையிலே குறைபாடு இருக்கிறதா, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே குறைபாடு இருக்கிறதா, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நேரம் கொடுத்து பிள்ளைகளுடைய தேவைகளை கேட்டறிந்தேனா, மனைவி எத்தனையோ விடயங்களை ஆசைகளை தேவைகள்லாம் அடக்கி வைக்கிறார், பேச வேண்டும் கலைக்கவனுடைய கணவனோடு நான் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமை மனைவியுடைய தேவைகளை கேட்டறிந்திருக்கிறேனா, பெற்றோர்கள் பிள்ளை வராதா மகன் வரமாட்டானா என்று ஒவ்வொரு நாளை யோசித்து சிந்தனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பெற்றோரோடு சந்தித்து அவர்களுடைய தேவைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு என்ன உதவி தேவையோ அவைகளை நான் செய்து கொடுத்தேனா. கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லாம் ஒரு கணமாக வருடத்தில் ஒரு தடவையாவது எங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் எனது வாழ்விலை முன்னேற முடியாது, முன்னேற்றத்தை எனது வாழ்விலை கண்டுகொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுடைய ஒரு முஸ்லிமுடைய 2 நாள் ஒரு நாளை போல் இருக்க முடியும். நேற்றைய நாளை போல் இன்றைய நாள் இருக்க முடியாது. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் நலவுகள் கூடிய நாளாக, பாவங்களிலிருந்து தூரமாகிய நாளாக, நரகிலிருந்து தூரமாகிய நாளாக, சுவர்க்கத்திலே கிட்டிய நாளாக அந்த நாள் இருக்க வேண்டும். இன்றைய நாளை விட நாளைய நாள் இதைவிட முன்னேற்றம் காண வேண்டும். இங்கு நாங்கள் முன்னேற்றம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போனால் மறுமை மிக கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் யாரோ ஒரு மனித உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயம். கண்ணியமானவர்களே, நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்பது கேவலம் கிடையாது. பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு முன்னால் ஒரு குற்றத்தை செய்து போட்டு நிற்பது மிக கேவலம் கிடையாது. ஒரு தவறுகளை செய்து நிர்வாகத்துக்கு முன்னால் நிற்பது, தவறுகளை செய்துவிட்டு பெற்றோருக்கு முன்னால் நிற்பது கேவலம் கிடையாது. மாறாக அல்லாஹ் தந்த ஆகிலை வீணாக்கிவிட்டு நானும் நீங்களும் குற்றவாளியாக அல்லாஹ்வுக்கு முன்னால் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு கேவலம் வேறொன்றும் இருக்க முடியாது. நினைத்தவாறு வாழ்ந்துவிட்டு எந்த முகத்தோடு அல்லாஹ்வை பார்ப்பது, எந்த முகத்தோடு அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவது? நம்மானவர்களே, எனவே அல்லாஹ் பரிசுத்தல் குர்ஆனிலே சொல்கிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயம், தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, செய்ய மாட்டார், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்பாட்டப்படுவேன். இந்த தவறுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால இரகசியங்கள் எல்லாம் பரகசியம். இங்கே அறைகளுக்கு மூடிய அறைகளுக்கும் இருந்து தவறுகள் செய்யலாம், மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிச்சம். இங்கெல்லாம் சிசிடிவி கேமராவில் நாங்க ரெக்கார்ட் பண்றோம். ஆனா அந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய, அதாவது செயல்களை, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த விடயங்களையும் அல்லாஹ் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நாங்க மறக்கலாம், தவறு செய்த இடத்தை நாங்க மறக்கலாம், உறுப்புகள் மறக்காது. கால் எந்த இடத்துல தவறு செய்ததோ அந்த கால் எல்லா இடத்திலே காட்டிக் கொடுக்கும். கை எந்த இடத்துல தவறு செய்ததோ அந்த கை எல்லா இடத்திலே காட்டிக் கொடுக்கும். எங்களுடைய கண், எங்களுடைய காது, எங்களுடைய நாவு, எங்களுடைய உறுப்புகள் எங்கெங்கு தவறு செய்ததோ, எந்த இடத்திலே தவறு செய்தோ, யார் யாரோட தவறு செய்ததோ, எப்படியான தவறுகள் ஈடுபட்டதோ அந்த எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களை காட்டிக் கொடுக்கும். நாங்க மறக்கலாம். கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், காலங்கள் நேரங்கள் மாறுகின்ற போது நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற வயப்போடு இந்த உலகத்திலே வாழ்ந்து பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்கிறான், தன்னுடைய மனோ இச்சை கட்டுப்படாமல் தன்னை மாற்றிக் கொள்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக அவன் தான் சுவர்க்கவாதி, நிச்சயமா அந்த மனிதனுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், யார் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு 2 சுவர்க்கங்களை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை பயந்தால் 2 சுவர்க்கங்கள். இன்னைக்கு அந்த பயம் இல்லாம போயிடும். பஜாருக்கு போனா சில வியாபாரிகள் சொல்லுவாங்க, போய் சொல்லாம வியாபாரம் பண்ணலாம், 1-2 பைய கலந்தாத்தான் வியாபாரம் போகணும். கண்ணியமன் அப்படி இஸ்லாம் பழக்கல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஜார் வியாபாரிகள் நாளைய கியாமத்துடைய நாளையில நபிமார்களோடு பாட்டப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் ஹரி நபிமார்களோடு நாங்கள் வாழாவிட்டால்
நபிமாருடைய காலத்திலே நாங்கள் இருக்காவிட்டாலும், நபிமார்களை நாங்கள் கண்ணால் பார்க்காவிட்டாலும், நேர்மையான முறையிலே வியாபாரம் பண்ணுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்னாலே, நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலே அவர் அமீன் நம்பிக்கையா யார் நம்பிக்கையா இருந்து அநாதர்கள் என்று சொல்லுவார், யார் உண்மையால் இருந்து அநாதர்கள் என்று சொல்லுவார், சாதிக்கியா இந்த அநாதர்கள் சொல்லுவார். நுபுவத்துக்கு முன்னாலேயே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையாளர், உண்மையாளர். எனவே யார் ஒரு மனிதன் உண்மையாளர், நேர்மையாளர் வியாபாரம் இருந்தார்களோ, நாளைய கியாமத்துடைய நாளை அல்லாஹ் அவர்களை நபிமார்களோடு பார்ப்போம். எனவே நாங்கள் சொல்லக்கூடிய சாட்டு போக்கு செல்ல முடியாது, பொய் சொல்லாம வியாபாரம் பண்ணாது, அது நாங்க எங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வோம். கண்ணியமானவர்களை அப்படி யாரும் வாழக்கூடாது. ஒரு ஓமி வாழ்வதற்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறை பிரகாரம் தான் வாழது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் இரண்டு சுவர்க்கங்களை தருவார். இந்த உலகத்தில் அல்லாஹ் எண்ணி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டார். அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு போட்ட ரிஸ்க் முடிந்து விட்டால் நாங்கள் மௌத்தாக இருப்போம். அதுக்கு பிறகு உலகத்திலே வாழ்க்கை கிடையாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மூச்சுகள் இன்னும் 1000 மூச்சு இருக்குது வைத்துக் கொள்வோம். 1000 மூச்சுகள் எங்கிருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். அந்த மனிதன் இறுதியிலே வைத்தியசாலை நாங்கள் ஒப்படைத்து அந்த ஆக்சிஜன் மூலமாக, அந்த வட்டை மூலமாக 1000 மூச்சுகள் எப்படியாவது எடுத்த பின்னால் தான் அல்லாஹ் அந்த மனிதனுடைய ரூஹை எடுப்பான். அது அல்லாஹ் எண்ணி கொடுத்த மூச்சுகள் இந்த உலகத்திலே முடிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு எழுதிய ஆகாரம் ரிஸ்க் முடிய வேண்டும். அப்போது அந்த உலகத்தை விட்டு அவர் பிரிவார். எனவே கண்ணியமானவர்கள், எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற போதுதான் பொருத்தமானவர்களாக நாம் நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலே சிறப்புகளை ஏராளம் சொல்லி சொன்னார். அல்லாஹ்வுடைய பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார், இன்ன இத்தல் ஷுஹூரில்லாஹி அஸ்ரா ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகல் ஸமாவாதி வல் அர்ض மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மாதங்களுடைய எண்ணிக்கை பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய ஏற்றில இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை 12. ஒரு வருடத்திலே வரக்கூடிய மாதங்கள் 12. அதிலே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்றெல்லாம் சொல்கிறார். அது சங்கையான மாதங்கள் எந்த மாதம்? முஹர்ரம் மாதம் சங்கையான மாதம். நாங்கள் இருக்கின்ற இன்றைய இந்த நாள், இன்றைய இந்த மாதம் பெருமதியானது. இரண்டாவது துல்கஅதா, மூன்றாவது துல்ஹிஜ்ஜா, அடுத்தது ரஜப். முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வகையிலே ஹிஜ்ரி நாட்காட்டி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் அவருடைய நல்ல விஷயங்களை செய்வதற்கு அவர்கள் கலண்டர், ஒரு நாட்காட்சியை பயன்படுத்துவார்கள். ஹிஜ்ரி என்பது முஸ்லிம்களுடைய வணக்கங்கள், முஸ்லிம்களுடைய நற்கிரிகைகள், முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள், பெருநாளாக இருக்கட்டும், இந்த விடயங்களுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு நாட்காட்சி தான் ஹிஜ்ரி என்று அடையாளப்படுத்தப்பட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமானது. எங்களுடைய பெருநாளா இந்த ஹிஜ்ரி ஆண்டை வைத்திருந்தார். எங்களுடைய நோம்பா, எங்களுடைய ஹஜ்ஜா, எங்களுடைய இஸ்லாமுடைய கணக்கெடுப்புகளா, எங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளா, எல்லா விடயங்களும் கணக்கெடுக்கப்படுவது இந்த ஹிஜ்ரி, இந்த நாட்காட்சியின் பிரகாரம் தான். நேற்று அகில இலங்கை ஜமியத் உலமா கொழும்பு மஸ்ஜித் சம்மேளனம், அதே போன்று கொழும்பு பெரியவழி வாயில் இன்னும் ஏராளமான சங்கங்கள், அமைப்புகள் சேர்ந்து துறை பார்த்தார்கள், துறைகள் பட்டது இறங்குகிறது. எனவே இன்று முதலாம் துறை என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு இணங்க ஹிஜ்ரி 1447 ஆரம்பமாக இருக்கிறது. எனவே இது பெருமதியான மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை வரையும் அவர்களுக்கு நிறைய சிறப்புகளை கொடுத்திருந்தார். 25 நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அதே போல் அந்த நபிமார்களிலே சில நபிமார்கள் உலுல் அஸ்ம், பெருமதி மிக்கவர்கள், உறுதி மிக்கவர்கள் என்று சிலரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பெருமதியாக மாற்றியிருக்கிறார். அதே போல் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
மாதங்கள் 12, அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களில் சிறந்த மாதங்களும் ஆகியிருக்கலாம். இந்த உலகத்திலே ஏராளமான நகரங்கள் இருக்கின்றன, ஏராளமான கிராமங்கள் இருக்கின்றன. ஆனா அதிலே விசேஷமான சில நகரங்களுக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறார். மதீனா முனவ்வரா, பிரகாசமான மதீனா, மக்கா முக்கர்ரமா, சக்தியாக்கப்பட்ட மக்கா, பைத்துல் முகத்திஸ் அல்லது அக்ஸா என்று அழைக்கின்ற அந்த ஜெருசலம், பலஸ்தீன், பைத்துல் முகத்திஸ் அழைப்போம். கண்ணியமான இந்த பிரதானமான நகரங்கள் இவைகள் எல்லாம் பெருமதியானவை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் நேரம் விலை மதிக்க முடியாது என்பதை நான் ஆரம்பத்தில் தெரியப்படுவோம். எனவே இந்த காலம் பெருமதியானது. முஹர்ரம் மாதம் முழுவதும் இடையிடையே விட்டுவிட்டு எங்களுக்கு நோக்கடிக்க முடியுமாக இருந்தால் சால சிறந்தது. அல்லது இந்த மாதத்திலே திங்கள் வியாழன் வாராந்த நோம்பு இருக்கிறது. திங்கள் வியாழன் என்னுடைய அமல்கள் அவற்றிலே சமர்ப்பிக்கப்படுகின்றனால் அந்த நாளிலே நான் நோபாளியாக இருக்கின்ற போது அமல் அல்லாஹ்விடத்திலே போக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவு. அதன் நிமித்தமாக திங்கள் வியாழன் சுன்னத்தான நோம்புகளை நோக்கிக் கொள்ளலாம். திங்கள் வியாழன் சுன்னத்தான நோம்புகளை யார் ஒரு மனிதன் நோக்குகிறானோ அவன் அந்த வாரம் முழுக்க நோம்பு நோக்குவதை போன்று மாதத்திலே வருகின்ற 13, 14, 15 அந்த வெள்ளை நாட்கள் அந்த பிறைகளை நோம்பு நோக்கினால் கண்ணியமான துல்ஹிஜ்ஜா மாதத்தை தவிர அது ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ் பெருநாளுடைய மாதம் ஐயாமுல் தஸ்ரீக் அழைப்பார்கள். அதே போன்று ரமலானுடைய பரதான நோன்பு இருக்கிறது அந்த மாதத்தையும் தவிர. அது அல்லாத ஏழு மாதங்களிலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த 3 நோன்புகளை நோக்கின்ற போது வருடம் முழுக்க நோன்பு நோக்க, மாதம் முழுக்க நோன்பு நோக்கக்கூடிய அல்லா வழங்குகின்றான். இதர நோன்புகள் மூலமாகவும் அப்படித்தான் அல்லா வழங்குகின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷூராவுடைய நோன்பு பற்றி அதை நோக்கின்ற போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஆஷூராவுடைய நோன்பை நோக்குகிறார்கள் முஹர்ரம் 10ஆம் நாள் அவருடைய முன்னைய பாவங்கள் எல்லாம், முன்னைய வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது கருத்தை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் 9ஆவது நாளும் நோம்பு நோப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அதன் நிமித்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏதிய நிமித்தமாக நாங்களும் என்ன செய்ய வேண்டும், முடியுமானவர்கள் என்று அழைக்கின்ற முஹர்ரம் 9ஆம் நாள் 9ஆம் பிறை அல்லது ஆஷூரா என்று அழைக்கின்ற முஹர்ரம் 10ஆம் நாள் பிறை அந்த நாட்களில் வருகின்ற அந்த நோன்புகளை நோற்று அல்லாஹ்விடத்திலே தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நோய் என்ற ஒரு சோதனையை கொடுத்தான். அல்லாஹ் அந்த நோயை அகற்றியது இந்த முஹர்ரம் மாதத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரோடு அவரை ஏற்றவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தது ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் நீருடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றியதும் இந்த பெருமதியான மாதத்தில் தான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அன்புக்குரிய மகன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா என்ற இடத்திலே இஸ்லாமின் எதிரிகளால் கொல்லப்பட்டதும் இது போன்ற முஹர்ரம் அதில் முக்கியமாக ஆஷூராவுடைய நாள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்காட்சியின் முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம். தங்கையாக்கப்பட்ட 4 மாதங்களிலே ஒரு மாதம் முஹர்ரம் மாதம். அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம் என்ற ஹதீஸிலே வர்ணிக்கப்பட்ட மாதம் முஹர்ரம் மாதம். யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம் முஹர்ரம் மாதம். நிறைய நபிமார்கள் நனவுகளை எல்லாம் அடைந்து கொண்டது, நிறைய கிரிகைகளுக்கெல்லாம் முதற்படியாக திகழ்ந்தது முஹர்ரம் மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக முக்கியமான ஹிஜ்ரா பயணங்கள் கூட அந்த முஹர்ரம் மாதத்தில் அமைந்திருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, முஸ்லிம்களுடைய ஹிஜ்ரி ஆண்டே ஆரம்பம். முஸ்லிம்களுக்கு வருடத்தின் பெருநாளை போல் ஒன்றுதான் இந்த முஹர்ரம். அந்நியுடைய கலாச்சாரத்தை கொஞ்சம் பாருங்கள்.
அவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய கேலண்டர் முடிகின்ற போதும் பெரிய ஒரு பெருநாளை கொண்டாடி கொண்டாடுவார். அது அவருடைய கலாச்சாரம். அந்த நாள் வீட்டுக்கு போனால் வளமையாக வருகின்ற அவருடைய பெருநாட்களை விட அவருடைய அந்த நாட்களை அடையாளப்படுத்துகின்ற நேர சூசி அந்த கலண்டர் சிஸ்டம் அவர்களுக்கு அதை விட ஒரு பெருநாளாக பட்டாசு கொடுக்குவார். இஸ்லாம் அப்படியே கொடுத்தார்கள். எனவே இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்து இந்த ஹிஜ்ரி ஆண்டை நல்ல முறை நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். சென்ற ஆண்டை போன்று இந்த ஆண்டு இருக்க முடியாது. நேற்றைய நாளை போன்று இன்றைய நாள் இருக்க முடியாது. இன்றைய நாளை போல் நாளைய நாள் இருக்க முடியாது. முன்னேற்றம் காண வேண்டும். எனவே இந்த காலத்தில் மாத்திரம் அமல் செய்துவிட்டு ஏனைய காலங்களில் நாங்கள் சோதனையை கொண்டிருக்க முடியாது. காலத்தை நீங்கள் காலத்தை திட்டாது. வானதகுதி நான் தான் காலம், நான் தான் காலத்தை உருவாக்குகிறேன். எனவே காலம் இதுதான் சிறந்த நாள், இதுதான் அமல் செய்ய வேண்டும், வேறு நாட்கள் அமல் செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் நான் இருக்க விடக்கூடாது. நாம் இருந்து விடக்கூடாது. எல்லா நாட்கள் அமல் செய்ய வேண்டும். அது முக்கியமாக சில குர்ஆன் அடிப்படையில் இஸ்லாமிற்கு சிறப்பிக்கக்கூடிய மாதங்களில் அதற்குரிய கண்ணியத்தை உறுதியாக வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஒற்றுமையை எடுத்து காட்டுகின்ற மாதம் இந்த முஹர்ரம் மாதம். பெருமதியான மாதம். ஒற்றுமை என்பது ஒரு வரம், ஒற்றுமை என்பது ஒரு சக்தி, ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம், ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. இது எல்லாவற்றுக்கும் வழிகாட்டக்கூடிய மாதம் முஹர்ரம் என்று சொன்னால் எங்களுடைய விரோதங்களை எல்லாம் கலைந்து எங்களுடைய ஒற்றுமையை உருவாக்குவோம். உள்ளங்களாக வந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய உதவியை நிச்சயமாக நாங்கள் பெற்றுக் கொள்வோம். எனவே கண்ணியமானவர்களே, சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்து நல்ல முறையில் எங்களை வாழ்க்கையை நடத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அனுபவம் புரிவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடுவாயா. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களாக அந்த உலகத்திலே வாழ்ந்து பொருத்தமானவர்கள் அந்த உலகத்தை விட்டு பெரிய எங்களுக்கு நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய சக்கராத்தை எங்களுக்கு நிர்வாகம் தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உலகத்தை விட்டு பெய்யக்கூடிய பாக்கியை தருவாயாக. யா அல்லாஹ், சென்ற ஆண்டை விட இந்த ஹிஜ்ரி ஆண்டு 1447 நன்மைகளால் அலங்கரிக்கின்ற மாதம் ஆக்கிடுவாயா. பாவத்திலிருந்து மீண்டு பாவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்த மாதமாக வார்த்தமாக இந்த மாதத்தையும் இந்த வருடத்தையும் முழுக்க எங்களுக்கு காட்டி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த சிறிய துஆவின் சரித்திரங்களை பேசி ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.